மக்கள் சக்தி மூலம் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளோம். அரிட்டாப்பட்டியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக பங்கேற்பு. ஜெயக்குமாரின் இருக்கைக்கு சென்று கைகுலுக்கிய அண்ணாமலை. டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டின் மூலம் பெறப்பட்ட முதலீடு எவ்வளவு என இபிஎஸ் கேள்வி. மாநிலத்தின் மீது அக்கறை இல்லாமல் பேசுவதா தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கண்டனம். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட மற்ற கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மேலும் காலதாமதம் ஏற்படும் என கருத்து. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கல்குவாரி தொடர்பாக புகார் அளித்தவர் கொல்லப்பட்ட விவகாரம். மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட். சென்னை கொருக்குப்பேட்டையில் கேரட் சாப்பிட்ட குழந்தை மூச்சு திணறி உயிரிழப்பு. தொண்டையில் கேரட் துண்டுகள் சிக்கியதால் ஏற்பட்ட சோகம். குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க கோரி விவசாயிகள் டிராக்டர் பேரணி. திருவாரூர், ஆரணி, சீர்காழி, பொள்ளாச்சியில் திரண்ட விவசாயிகள். வேலூரில் தங்கச்சங்கிலி கொள்ளையர்களை மடக்கி பிடித்து நையப்புடைத்த மக்கள். சோளிங்கரில் இருந்து 36 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று கைது செய்த காவல்துறை. ஹைதராபாத்தில் உள்ள ஹுசைன் சாகர் ஏரியில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளில் தீ. வானவேடிக்கையின் போது நேர்ந்த விபத்து. கேரள மாநிலம் வயநாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொல்லி புலி உயிரிழப்பு. கழுத்து பகுதியில் பலத்த காயமிருக்கும் நிலையில் விரைவில் உடற்கூறாய்வு. சட்டவிரோத குடியேற்ற விவகாரத்தில் கொலம்பியா மீது கட்டுப்பாடுகளை தீவிரமாக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப். 25% இறக்குமதி விதித்த நிலையில் ஒரு மாதத்தில் 50 விழுக்காடாக வரி உயர்த்தப்படும் என எச்சரிக்கை. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிக்குள் சென்றவர்கள் மீது கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் இருக்கைக்கே சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைகுலுக்கினார். குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கப்படும். அந்த வகையில் நடப்பாண்டின் 76வது குடியரசு தினமான நேற்று அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தனது மாளிகையில் தேநீர் விருந்தளித்தார். இதில் தமிழ்நாடு அரசு பங்கேற்கவில்லை. அதேபோல திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்டவையும் புறக்கணித்தன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தன. அதே சமயம் அதிமுக சார்பில் ஜெயக்குமாரும் பாலகங்காவும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். தேநீர் விருந்துக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜெயக்குமாரை அவரது இருக்கை கருகே சென்று கைகுலுக்கி வணக்கம் தெரிவித்தார். அப்போது இருக்கைக்கு பின்னால் இருந்த ராஜா குறித்து அண்ணாமலையிடம் ஜெயக்குமார் ஏதோ சொல்ல அந்த இடமே சிரிப்பலையாக மாறியது.
பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்டோரையும் ஆளுநர் மாளிகையில் காண முடிந்தது. இதேபோன்று தேமுதிக சார்பில் LK சுதீஷ், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் GK வாசன், புதிய தமிழகம் தரப்பில் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதிகள், மத்திய அரசு அலுவலர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். அதே சமயம் ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், DGP உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்கவில்லை. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா குடியரசாக மாறியதன் வரலாறு நாடகமாக காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் இசை, நாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. ஒட்டி மாநில அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சியில் மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூறியிருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடிய 11,608 பேர் மீது வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டியை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட இருந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் நன்றி தெரிவித்ததுடன் தங்கள் ஊரில் பாராட்டு விழா நடத்த இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து மதுரை சென்ற முதலமைச்சருக்கு ஒத்தக்கடை முதல் அரிட்டாப்பட்டி வரை சாலையின் இருமரங்கிலும் மக்கள் திரண்டு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அரிட்டாப்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் 1.5 ஆண்டில் வரவுள்ள தேர்தலில் மக்கள் முடிவு என்னவென்று தனக்கு தெரியும் என்றார். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாத்திரம் மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க. தொடர்ந்து அரிட்டாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரின் குழந்தைக்கு டங்ஸ்டன் விவகாரத்தில் வென்றதை குறிக்கும் விதமாக வெற்றி என்று முதலமைச்சர் பெயர் சூட்டினார். இதனையடுத்து வல்லாளப்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு கிராம மக்கள் சார்பில் கள்ளழகர் சிலை பரிசளிக்கப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மூல காரணம் மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்றும் மக்கள் விரோத செயல்களை மத்திய பாஜக அரசு செய்வதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது? அவங்க எதிர்த்தாங்களா? இல்ல. அது குறிப்பா மாநிலங்களவையில உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அவரு என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்கிறார். இதனிடையே அரிட்டாப்பட்டி நன்றி தெரிவிப்பு விழாவில் கலந்து கொண்டது குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மக்கள் சக்தியும் ஜனநாயக குரல்களும் வென்றே தீரும் என்பதற்கு அடையாளமாக விளங்கும் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட மதுரை மாவட்ட மக்களின் போராட்ட வெற்றி விழாவில் பங்கேற்று டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடிய அனைவருக்கும் நன்றி கூறினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கட்டமைக்கப்படும் பொய்கள் என்றும் காரிருளால் உண்மை எனும் வெளிச்சத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது என்றும் மக்கள் பக்கம் நிற்பதே நம் கடமை என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமையை ஒன்றிய அரசு வழங்கியதை எதிர்த்து அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார மக்கள் போராட்டம் நடத்தியதும் அவர்கள் மீது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி போராட்டத்தில் ஈடுபட்ட 11,608 பேர் மீது மதுரை நகரம், தல்லாக்குளம் மற்றும் மேலூர் காவல் நிலையங்களில் 3 பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட 4 குற்ற வழக்குகளும் திரும்பப் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 11,608 பேர் மீது
மதுரை தலாக்குளம் மேலூர் காவல் நிலையங்களில் வழக்கு பதியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாரதிய நியாய சங்கீதா திட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட 4 குற்ற வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.